ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வீடியோவில் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை கதவை திறந்து வைக்கிற ஒரு வீடியோ இருக்குது. அப்படி என்ன சார் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ இருக்குது. இந்த ஆன்சர் கீ கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ, ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நான் பிடிஎஃப் உங்களுக்கு கடந்த 3 வருஷம் நடந்த பப்ளிக்கோட ஆன்சர் கீ வந்து தரப்போகிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். எதுக்குன்னா, படிக்கும்போதே ரொம்ப வீக்காக இருக்கிறவனுக்கு இது கண்டிப்பாக உதவும். நிறைய பேர் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவான் கொஸ்டினை. ஆனால் இப்படி எழுதுனா போதுங்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜே தாம்சன் மாதிரி கொஸ்டின் எடுத்து 2 பக்கம் போகும். அதே மாதிரி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் 1.5 பக்கத்துக்கு போகும். சைக்ளோட்ரான் 1.5 பக்கத்துக்கு போகும். சார் இவ்வளோ பெருசாக படிக்க முடியாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி படிக்கணும் ஃபிசிக்ஸை அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதையும் பார்த்துட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் லாஸ்ட்டு 12 டேஸ்க்கு என்ன படித்தா போதும்னு நான் இங்கே போட்டிருக்கேன். அதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மாக உங்களால் 65 எபோவ் எடுக்க முடியும் 70க்கு. 1 மார்க்லாம் என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அப்போது படிக்கவே கஷ்டமாக இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது ஃபிசிக்ஸில் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்போது டாப்பர்ஸும் பார்த்துக்க, தேவையில்லாதெல்லாம் எழுதாத. இப்போ ஃபுல் ரெக்டிஃபயர்னு ஒரு கொஸ்டின், சர்க்யூட் டயக்ராம் அவங்களே சொல்லிட்டாங்க. சர்க்யூட் டயக்ராமுக்கு 1 மார்க், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 1/2 மார்க். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் போதும், 1/2 மார்க். அடுத்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு 1 மார்க், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு 1 மார்க். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு 1 மார்க் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு 1 மார்க். எஃபிஷியன்சிக்கு அந்த எஃபிஷியன்சி எழுதியிருந்தால் 1/2 மார்க். எஃபிஷியன்சி எழுதுனா போச்சு. அடுத்து இன்புட் அவுட்புட் வேவ் ஃபார்முக்கு 1 மார்க். அப்போ நீ கசகசன்லாம் எழுத வேண்டாம், என்ன முக்கியமோ அதை எழுதுனா போதும், என்ன புரியுதோ அதை எழுதுனா போதும், அதை புரிஞ்சுக்கோ. அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் இந்த வார்த்தை இருந்தால் 1/2 மார்க். டயக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் நீ வந்து 1/2 மார்க் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணணும்? Let us consider transformer core. There is a 2 winding. One is a primary winding and another is a secondary winding. The transformer core is made up of silicon steel and the transformer is material. அதாவது the transformer is kept in the under suitable medium for cooling purpose and insulation. இந்த மாதிரி எழுதுனாலே உங்களுக்கு 1/2 மார்க் கிடச்சிடும். எதுக்கு நீ வரிவரியே எழுதுகிற, சும்மா புரிஞ்சது எழுதுனா போதும். டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கே 1 மார்க் கொடுத்துட்றாங்க, நீங்கள் கண்டதெல்லாம் எழுத வேண்டாம். அடுத்து 2வது ஈக்குவேஷன் செட்டுக்கு அதுக்கு 1 மார்க்கு, அது 2 செட்டுக்கு. அடுத்து இந்த இன்புட் பவர் டு அவுட்புட் பவருக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் ரேஷியோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஸ்டெப் அப்பு ஸ்டெப் டவுன் இந்த வார்த்தை இருந்தால் 1 மார்க். ஸோ எதுக்கு கசகசன்னு எழுதணும்? என்ன வேணுமோ கடைசி நிமிஷத்தில் என்ன படிக்கணுமோ அந்த மாதிரி படிச்சுட்டு போனாலே உங்களால் ஃபிசிக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பொட்டன்ஷியல் டைபோல். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கண்டதெல்லாம் எழுதாது, என்ன புரியுதோ அங்கே டயக்ராமில் என்ன பார்க்குறையோ ஒரு 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் யங்ஸ் டபுள் செட். கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்குற கேள்வி. டயக்ராமுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். அப்போ டயக்ராமுக்கு 1/2 மார்க் தான், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1/2 மார்க் தான். அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பண்ணணும்? லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்லிட், S1 S2 அண்டு D is a distance from slit to screen. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Y is a distance from O to P. அதுக்கப்புறம் அந்த ஸ்லிட் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? D. இந்த மாதிரி உனக்கு தோன்ற இங்கிலீஷில் எழுதுனா போதும். நான் உனக்கு புரியறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேதே, எப்படி எழுதுனா போதும்னு. இப்படி எழுதுனாலே அந்த 1/2 மார்க் போட்டுருவான். இங்கே டயக்ராமில் என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கனாலே போதும். புரியுதா? சும்மா உட்காந்து வரியாக படிக்க வேண்டாம். அப்புறம் டயக்ராம், அந்த டயக்ராம் வரைஞ்சிரு. அப்புறம் டெல்டா கண்டுபிடிச்சிரு, அதுக்கு 1 மார்க்கு. இந்த பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு 1/2 மார்க்கு, டார்க் ஃப்ரிஞ்சுக்கு 1/2 மார்க்கு. பேண்ட் வித் டெஃபினிஷன் எழுதணும், அதுக்கு 1/2 மார்க்கு. டார்க்கு பிரைட்டுக்கு அந்த கண்டிஷன் எழுதுறதுக்கு 1/2 மார்க்கு அண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். ஸோ பேண்ட் வித்து யங்ஸ்டபிலிட்டி ஈஸியாக எழுதிடலாம். லாங் கண்டக்டர்லாம் பாருங்கள், டயக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சேர்த்தியே 1 மார்க் தான். அப்போ நீங்கள் டயக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஒரு 2 லைன் 3 லைன் கொடுத்தா போதும், உங்களுக்கு புரிஞ்சுது. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் அது எழுதிடுவீங்க. ஆரிஜின் ஸ்பெக்ட்ரா இந்த வார்த்தை இருந்தாலே 1 மார்க் கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வித் டயக்ராம் இருந்தாலே அவங்க 2 மார்க் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராமுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இதை பற்றி இருக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்கு. அப்புறம் சம்மு கேட்டிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம், வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம்னு அது படித்து வச்சுக்கோ, கேட்டுகிட்டே இருக்காங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரா,
ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ராவோட டைப்ஸில் என்னென்ன டெஃபினேஷன் இருக்கோ அது படிச்சுட்டு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிருங்க. சரியா? பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள் தேவை. எக்ஸாம்பிளுக்கு அரை மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு மார்க். அப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பப்ளிக்கோடது கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்கள்ல, இந்த மாதிரி 3 பப்ளிக்கோடது கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து பாரு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்தந்த எல்லாமே மெயின் கொஸ்டின்ஸ் 5 மார்க்கு. ஸோ 2 மார்க் 3 மார்க்குமே எப்படி எழுதணும்னு பாரு. ஓகேவா? அப்படி பார்த்துட்டு படிக்கிறம்பி. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸும் பெருசுன்னு சும்மா தேவையில்லாத பண்ணிகிட்ருக்குறேன். எப்படி படிக்கணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி படிக்கணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி ஓன், அங்கே என்ன புரியுதோ டெரிவேஷன்ஸ் கரெக்டாக எழுதுங்க, அவ்வளோதான். டயக்ராமை கரெக்டாக போடுங்க, டயக்ராம் நீட்டாக பெருசாக போடுங்க, அவ்வளோதான். ஓகே, 5 மார்க் பிரச்சனை முடிஞ்சு. 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் அப்படியே எழுதிதாகும், வேறு வழியே கிடையாது. 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் தான் கேட்குறேன்னா 3 பாயிண்ட். டெரிவேஷன் இருந்தால் டெரிவேஷன், பெருசாக தியரி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. டெரிவேஷன் இருக்குன்னா டெரிவேஷனை தான் பார்ப்பாங்க 3 மார்க்கில். அதுக்கப்புறம் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணுறதா அதிகமாக கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், லிமிட்டேஷன், அட்வான்டேஜ் இப்படியெல்லாம் கேட்பாங்க. அண்ட் டெரிவேஷன் தான் டெரிவேஷன்ஸ். ஸோ சம்திங் எல்ஸ் கொஞ்சமாக படித்தாலே உங்களால் ஒரு 3 மார்க் எடுத்துட முடியும். நம்ம மினி மெட்டீரியலில் சூப்பராக நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்து மினி மெட்டீரியல் விவேக் மேக்ஸ் அடிங்க, 12th ஃபிசிக்ஸ்னு அடிங்க, வருவோம். சரி, இப்போது ஓவரால் 12 டேஸ் தான் இருக்குது. என்னெல்லாம் படித்தா போதும் இப்போதைக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் லெசன். தமிழ் மீடியம் எழுதலையா சார்? தமிழ் மீடியம் பயப்படாத, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி போட்ட ஃபிசிக்ஸ் வீடியோ, சென்டென்ஸ் வீடியோ நான் போடுறேன். அதில் பிடிஎஃப்பில் புக் பேக் நம்பர் கொடுத்துருப்போம், அதில் நோட் பண்ணிக்க, அதை வச்சு நோட் பண்ணிக்க. ஓகே, யூனிட் 2 கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ விடவே கூடாது. யூனிட் 3ல் பாரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 5மே படித்தாகும். யூனிட் 4ல் 3 தான். யூனிட் 5ல் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் மாடிஃபிகேஷன் நிறைய பேர் படிக்கிறதில்ல, படிச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 லெசன் ஆயிடுச்சா? ஏன்னா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 4 கொஸ்டின் தான் கொடுக்குறேன். அடுத்தது 6வது யூனிட் படிக்க முடியாத பையனுக்காக. அடுத்து 7வது யூனிட் இந்த 4 கொஸ்டின். 8வது யூனிட் கொடுத்துருக்கேனா? அடுத்து 9வது யூனிட் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேனா? நியூக்ளியர் ரியாக்டர் நோட்ஸ் வேணும்னா நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன்னு சொன்னல, இதில் ஆன்சர் கீழே அதை நீ படித்து எழுதினாலே போதும். 10th கைடில் இருக்கும்னா அதை நீ படித்து எழுதினாலே போதும், மார்க் கொடுத்துருவான். யூனிட் 10ல் ஃபுல் வே ஆஃப் வே, டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர், டிமார்கன். இதெல்லாம் டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையரில் பெருசுன்னு சொல்லி விட்டுறீங்க, ஒன்றுமே கிடையாது. சும்மா நீங்கள் வந்து நம்மளுடைய மினி மெட்டீரியல் பார்த்து படிச்சிங்கன்னா போதும். ஸோ கடைசி நிமிஷத்தில் இதெல்லாம் நீ படித்து வச்சிங்கன்னா 5 மார்க்குமே எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாம் பார்த்துட்டியான்னு செக் பண்ணு. யூனிட் 2ல் இதெல்லாம் பார்த்துட்டியான்னு செக் பண்ணு. யூனிட் 3ல் இதெல்லாம் பார்த்துட்டியான்னு செக் பண்ணு. சார் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே மினி மெட்டீரியல் சின்னதாக கொடுத்துருப்பேன். அதில் நீ படிச்சினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நான் இப்போ தான் ஆன்சர் கீ காமிச்சேன். அதே மாதிரி 3 மார்க் ஆன்சர் கீ எடுத்து பாரு, மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒழுக்கமாக படிச்சுட்டு வா, சரியா? அடுத்தது ஸோ இதையாவது படிங்கிறேன். நீ ஒன்றுமே படிக்காததுக்கு இதையாக படி. 4th லெசன் பாரு, இருக்கிறதே 5 கொஸ்டின். 5th லெசன் பாரு, 4 கொஸ்டின் படிச்சிடலாம். 6th கொஸ்டின் ஈஸி, 6th லெசன் ஈஸி. 7th லெசன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லா. அதுக்கப்புறம் வந்து நைக்கிள் ப்ரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூசஸ் ஈஸி. அதுக்கப்புறம் 8th லெசனுமே படிச்சிருப்பீங்க, ஈஸி தான். 9th லெசனில் இருக்கும் நிறையா, ஆனால் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது அதிகமாக, அது படிச்சுக்கோங்க. அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் தான். யூனிட் 10ல் கண்டிப்பாக யூனிட் 10 15 கொஸ்டின் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள், லிமிட்டேஷன், அட்வான்டேஜ், எஃப்எம்ஏஎம், டயக்ராம் கேட்பாங்க, ஃபுல் வே ரெக்டிஃபையர் டயக்ராம் வேவ் ஃபார்ம், ஆஃப் வே ரெக்டிஃபையர் டயக்ராம் வேவ் ஃபார்ம், பார்கேஷன் க்ரைட்டீரியா, சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், ரேடாரு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் என்ன அப்ளிகேஷன், இப்போ எல்இடி, ஜெனரேட்டரோட அப்ளிகேஷன், டிரான்ஸ்டேஷன் சுவிட்சு, டிமார்கன், இது எல்லாமே நம்ம மினி மெட்டீரியலில் 3 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்தது ஜெனரேட்டரோட அவலஞ்சர் பிரேக் டவுன், நிறைய பேர் படிக்க மாட்டேங்க, 3 பாயிண்ட்டு. எக்ஸ்பிளைன் கரண்ட் ஃப்ளோ இன் என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது பாருங்கள் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. அடுத்து ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி எமௌங். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனோட கொஸ்டின் கடைசி 2 மார்க்கில் இருக்கும், படிச்சுக்க 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 3 மார்க்ஸ் இதெல்லாம் போதும். இந்த 12 நாளில் நீங்கள் ஒரு நாள் மேக்ஸ் அதாவது ஒரு நேரம் மேக்ஸ் போடுவீங்க, ஒரு நேரம் ஃபிசிக்ஸ் போடுவீங்க, ஃபிசிக்ஸ் படிப்பீங்க. அடுத்த நாள் வந்து திரும்பவும் மேக்ஸ் போடுவீங்க, அடுத்தது சாயங்காலம் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, மத்தியானம் சாயங்காலம். அப்படி படித்தாலே வெறும் 6லேருந்து 7 நாள் இருந்தால் போதும், இதெல்லாம் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நீ கணக்கு போடு, 5 மார்க்ஸ் பல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளில் 5 மார்க் முடிச்சிரு, ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். அடுத்த 2 நாளில் 3 மார்க் முடிச்சிரு, பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்து ஒரே நாளில் 2 மார்க் முடிக்க ட்ரை பண்ணி, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னென்ன யூனிட் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்னா யூனிட் 1, 2, 5, 8 ஃபஸ்ட்டு முடிச்சுப்பார். யூனிட் 1
ஃபுல்லாக டெஃபினிஷன்ஸ் ஃபுல்லாக படிச்சிடும். அதுதான் கேட்பான். டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, கொரோனா டிஸ்சார்ஜு, கெப்பாசிட்டன்ஸு, லா, கூலும்ஸ் லா, காஸ் லா, இந்த மாதிரி யூனிட் 1 படிச்சிரு. அடுத்த யூனிட்டில் 2ல் எல்லாமே படிச்சுட்டாகணும். யூனிட் 5ல எல்லாத்தையும் படித்தாகணும். யூனிட் 3ல எல்லா லாவும் படி. பயோட் சாவட்டில் ஆம்பியர் சர்க்யூட்டில் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர், டிஃபைன் ஆம்பியர், அந்த கொஸ்டின் இஸ் சேர்த்து பார்த்துக்கோ. யூனிட் 4ல் வெறும் லா, ஃபேரடே லா, ஃப்ளெமிங் லா, லென்ஸ் லா, குவாலிட்டி ஃபேக்டர், மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த கொஸ்டின் படிக்காமல் போயிடாத. ஏன்னா இந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 2-3 வாட்டி ரிப்பீட்டு. ஓகேவா? அதனால் படிச்சுக்க. அடுத்த யூனிட் 6ல் இங்கே கொடுத்துருக்குறேன் அந்த கொஸ்டின்ஸ் படிச்சிரு. ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அடுத்த யூனிட் 8 ஃபுல்லாக படிச்சாகணும். ஃபுல்லாக படிக்க முடியலன்னா ஒரு 8 கொஸ்டின் நானே அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. யூனிட் 9 நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 10 கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க். ஓகேவா? இது நீ படிச்சுன்னா 5 2 மார்க் எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 8, 9, 7, 6, 4 இந்த யூனிட்டில் இருந்தால் கம்பல்சரி வரக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் படிக்கலனாலும் பரவாயில்ல. நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ப்ராப்ளம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவில் போய் பாரு. அதில் ப்ராப்ளம் கடைசியில் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப்பில். எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மார்க் வச்சு படிக்கலாம். சார் ப்ராப்ளமே படிக்கல சார், நான் என்ன சார் பண்ணுறது? ப்ராப்ளம் படிக்கலனாலும் 90 மார்க் கேரண்டி. ஏன்னா தியரி படித்தாலே உன்னால் 5 2 மார்க், 5 3 மார்க் எழுத முடியும், 5 5 மார்க் எழுத முடியும். 90 மார்க் எடுத்துடலாம். அண்ட் ப்ளஸ் 1 மார்க் வந்து புக் பேக் 12 வந்துடும் 1 மார்க்கு. ஸோ எப்படியாவது ஒரு 3 நம்ம அடிக்கணும் அப்படின்னா இங்கே எப்படியும் வந்து அந்த 3 பிரச்சனையாக தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, டூ யூ நோ அந்த பாக்ஸில் வந்து கேட்பாங்க. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார்முலா எல்லாமே ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸு, அது எல்லா யூனிட்லையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுவே 1 மார்க்காக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. இவ்வளவு தான். இதை பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்குமே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்டம் அடிக்கிறதுக்கும் சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 90+க்கும் சொல்லிட்டேன். ஸோ கடைசி 12 நாள் இந்த விஷயமாவது பண்ணுங்கள், உங்களால் முடியும். ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியலன்னா வேண்டாம். எதுக்கு நீ ஹரிபரியாக பார்க்கணும்? நீ வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்த்தினாலே போதும். இப்போ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுதான். 3 மார்க்னால் உட்காந்து முக்கிட்டு இருக்காத, ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் போதும். ஓகேவா? டெரிவேஷன்ஸ் இருந்தால் டெரிவேஷன்ஸ் போட்டு பார். 3 மார்க்கில் டயக்ராம் போடுற, சின்னதாக ஒரு 2 லைன் எழுதுகிற, அதுக்கப்புறம் டெரிவேஷன் போடு. 3 மார்க்காக இருந்தால், 5 மார்க்காக இருந்தால் ஒரு 3 லைன் எழுது, அதுக்கப்புறம் ஓனாகவே எழுது, அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ் போடு. செமி டெரிவேஷன்ஸ், அதாவது சைக்ளோட்ரான் மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா சைக்ளோட்ரான் எடுத்து பாருங்கள். நான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு டயக்ராமும் எக்ஸ்ப்ளனேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்க்கு சேர்த்தியே 2 மார்க் தான். பிரின்சிபலுக்கு தான் 1 மார்க்கு. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் நீ எப்படி எழுதுனா என்ன, ஓனாக எழுதுனாலே போதும். அடுத்த டெரிவேஷன் சும்மா போடுறீங்களா, அதுக்கு 2 மார்க்கு. கீ பாயிண்ட்ஸ் என்னவோ அதுதான் இப்போ முக்கியம். அதை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா போதும். சரியா? சும்மா கொலலாம் படித்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஆன்சர் கீஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து அடுத்த வர நாட்கள் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு, அடுத்த வர நாட்கள் படித்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நல்ல கட் ஆஃப் எடுத்து நல்ல காலேஜ் போங்க. நன்றி.